தாய்நாட்டின் அன்னை தமிழுக்கும் இங்கு தீர்ப்பு வாங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என்னுரையை துவங்குகிறேன். நான் இங்கு காலம் தவறாமை என்ற தலைப்பில் என் சிந்தனையில் எழும் சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். சூரியனை வைத்து நேரத்தை பார்த்தான் அன்று, செல்போனை வைத்து நேரத்தை பார்த்தான் இன்று. அன்று சூரியன் இன்று செல்போன், என்றும் மாறாது நேரம் மட்டுமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்கிறார் பேரறிஞர் அண்ணா. பொன்னை இழந்தால் சம்பாதித்துக் கொள்ளலாம், காலத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது. காலத்தின் மதிப்பு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும். மனிதனின் வாழ்வு காலம் குறைவானது. இளமை பருவம், உறக்கம், ஓய்வு, முதுமை என படிப்படியாக வாழ்வின் பெரும் பகுதிகள் குறைந்து விடுகின்றன. எஞ்சியிருக்கும் கொஞ்சம் காலத்தை பொன் போல மதித்து போற்றி வாழ வேண்டியது நமது கடமை. வாழ்க்கை என்பது வெறும் நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் இந்த உலகில் பிறக்கவில்லை. நேரம் என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று. நாம் எனக்கு நேரமில்லை என்று சொல்வது என் சோம்பேறித்தனம் என்று சொல்வதற்கு சமம். காலம் என்பது மிகப்பெரிய சொத்து. இதனை வீணாக்காமல் பயன்படுத்துவதன் மூலம் நம்மால் வாழ்வில் உயர முடியும். ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் உள்ள இடைவெளியே போதுமானது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மேல் தூக்குவதே போதுமானது. எனவே நாம் அனைவரும் காலத்தின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். காலம் மிக வேகமாக விழுந்து கொண்டிருக்கிறது. காலம் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க போறதில்லை. 5இல் வளையாதது 50இல் வளையாது, திறமையில் கல் போன்ற பழமொழிகள் நாம் இளமை பருவத்தில் கல்விதனை கற்க வேண்டும் என கூறுகிறது. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை என காலத்தின் அருமையை குறிப்பிடுகின்றனர் நம் முன்னோர். பருவத்தே பருத்தை என்னும் பழமொழி காலத்தின் அருமையை குறிப்பிடுகின்றது. நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஒன்று. அமெரிக்க விண்கலம் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கோப்பரன். நிலவில் முதல் காலடி வைக்க நிர்ணயிக்கப்பட்டார் ஆல்ட்ரின். விண்கலம் நிலவில் இறங்கியவுடன் ஆல்ட்ரின் நிலவில் கால் வைக்க அழைப்பு வந்தது. அவர் சற்று யோசிக்க அடுத்த நிமிடமே ஆம்ஸ்ட்ராங்கு வந்தது கட்டளை. காலத்தை தவறவிடவில்லை. சற்றும் யோசிக்காமல் நிலவில் கால் வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த நிலவில் கால் வைத்த முதல் மனிதர் என்ற சாதனையை படைத்துள்ளார். வெற்றிக்கான திறவுகள் நேரத்தை நாம் நிர்வகிப்பதல்ல, நேரத்திற்குள் நம்மை நிர்வகிப்பது. முந்திக் கொள்பவனுக்கு காலம் வழிவிடும், நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது. எனவே நாம் அனைவரும் காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ்வில் உயர்வோம் என்று ஒரு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.